தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் டாஸ்மாக் ஊழல்களை வெளியில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இன்றைக்கு குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன், மழை வருமா வராதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க, அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றிகரம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார். இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள்.